எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா அரைக்கணும். ஒரு ஜாரில் ஒரு கைப்பிடி புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, சோம்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். பிரியாணிக்கு தேவையான தக்காளி, வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, அப்புறம் பிரியாணி அரிசி எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் 2 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் கடலெண்ணெய், ஒரு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, பண்ணி வச்சுருந்த வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினோன்னு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா, அது கூடவே 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் போல் புதினா, கொஞ்சம் போல் கொத்தமல்லி, கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். அது கூடவே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் போல் தயிர் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இது நல்லா கிரேவி மாதிரி வந்ததும் ஆல்ரெடி நான் குக்கரில் நாட்டுக்கோழி கறியை வேக வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நாட்டுக்கோழி உடம்புக்கு ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நாட்டுக்கோழி வேக வச்சுருந்த தண்ணியவே அளவு தண்ணியாக எடுத்துக்கலாம். நடுவில் உப்பு காரம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு 1/2 லெமனையும் புழிஞ்சு விட்டுக்கலாம். மூடி போட்டு நல்லா கொதித்ததும் கழுவி வச்சுருந்த அரிசி அதோடு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம தம் போட்டுக்கலாம். ஸ்டவ் சிம்மில் தான் இருக்கணும். அப்போ தான் அரிசி உடையாமல் அழகாக இந்த மாதிரி சூப்பராக ரெடியாகி வரும். ஒரு அரிசி கூட உடையாமல் பார்க்க எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு தெரியுமா அந்த பிரியாணி. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் நாட்டுக்கோழி பிரியாணி. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.